பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 1:8. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருமனமுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே தன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவன் நிலையற்றவனாய் இருக்கிறான். அவனாலே நிலை நிற்க முடியவில்லை, தடுமாறி விழுகிறான். ஆகவே இருமனம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது. நாம் நிலையற்றவர்களாய் அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு மனதோடு கூட வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 பேர் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அநேக நேரங்களிலே 2 பேர் ஜெபிக்க போனாலும் 2 பேருடைய மனமும் ஒன்றாக இருப்பது இல்லை. கணவன் மனைவி, இல்லாவிட்டால் பிள்ளைகள் பெற்றோர், அந்த ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்தில் போகும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் தனியாய் ஜெபிக்கிற வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவும் நானும் என்கிற அந்த ஒரு மனத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பல சிந்தைகளோடு இருக்கும் பொழுது ஒரு மனமற்ற ஒரு சூழ்நிலையில எந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 21 வசனத்துல எலியா சகல ஜனங்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். அநேக நேரங்களிலே ஜனங்கள் 2 மனமாயிருக்கிறார்கள், குந்தி குந்தி நடக்கிறார்கள். அவர்களாலே வாழ்க்கையிலே முன்னேற முடியவில்லை, குந்தி குந்தி நடந்து பின்தங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையில 2 மனம் இருக்கிறபடியினாலே இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, 2 நினைவுகள் இருந்தால் நிச்சயமாகவே நாம் முன்னேறி செல்ல முடியாது. குந்தி குந்தி நடந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் அன்றைக்கு எலியா சகல ஜனத்தையும் பார்த்து சொன்னார், எதுவரைக்கும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அநேக நேரங்களிலே ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் கூட சில நேரங்களிலே உலக பிரகாரமான சில சடங்காச்சாரங்களை மனதில் வைத்துவிட்டு நாள் பார்க்கிறது, நிமித்தம் பார்க்கிறது, மற்றவர்களுடைய வழக்கத்தின்படி எது நல்ல நாள் கெட்ட நாள் என்று பார்த்து பல காரியங்களை மனதிலே குழப்பிக் கொண்டிருக்கிறபடியினாலே 2 நினைவுகள்,
அவருடைய வாழ்க்கையில ஒரே நினைவு இல்லாதபடியினாலே குந்தி குந்தி நடக்கிறார்கள். உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும் என்று குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்தை விட்டு விலகுவோமானால் நிச்சயமாகவே நாம் ஒரே நினைவாய் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு அவர் மேல் நினைவாயிருந்து அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக சீஷரிடத்திலே சொன்ன ஒரு காரியம், நீங்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்கள் என்று சொல்லி, அப்பொழுது நான் அனுப்புகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து நிரப்புவார், நீங்கள் பலனடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன்படி அவர்கள் ஜெப ஆலயத்திலே ஒருமனப்பட்டு கூடினார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த மேல் வீட்டு அறையிலே 120 பேர் அங்கே கூடி ஒரு மனதோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்திலே கூடியிருந்தார்கள். ஒரே இடத்தில் கூடுவதை காட்டிலும் அவர்கள் எல்லாருடைய இருதயமும் ஒரே நோக்கத்தோடு இருந்தது. தேவன் அருளுகிற அந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 50வது நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள், அந்த 50வது நாளிலே அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டறையிலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அவர்கள் மேல் வந்து இறங்கினார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதித்தார்கள், பலனடைந்தார்கள், உன்னத பலத்தினால் தரிப்பிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அங்கு அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஒரு மனமாய் கூடும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், நமக்கு ஒரு உன்னத பலனை தருகிறார். ஒரு மனமாய் கூடும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டாலே நாம் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் அதற்குரிய பதிலை ஆண்டவருடைய சமூகத்திலே உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய நினைவுகள் 2 விதமாய் இருக்குமானால், நம்முடைய மனம் இருமனமாய் இருக்குமானால் நிலையற்றவர்களாய் போய்விடுவோம். எந்த ஆசீர்வாதத்தையும் முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்திலே நாம் மேன்மை அடைய முடியாதபடி கூனி குறுகி போய் குறைவுபட்டு நாம் அநேக நேரங்களிலே வேதனைகளை அனுபவிப்போம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒரே மனமாய் கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்களை உயர்வுகளையும் தர முடியும் என்று சொல்லி உலகத்தையும் நம்பாதபடி கர்த்தரை மாத்திரம் நம்பி உலகமும் கர்த்தரும் என்று இல்லாதபடிக்கு ஒரே மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலை அற்றவனாய் இருக்கிறான் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் ஒருவேளை இருமனமாய் நடந்து மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனையும் கேட்டு ஆண்டவருடைய ஆலோசனையும் கேட்டு மனதை குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில மேன்மை அடையாதபடி குந்தி குந்தி இருக்கிற அனுபவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஒரு மனதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.